பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்று இயேசு சொன்னார் என்பதை பார்க்கலாம். யோவான் 8:51 இயேசு இவ்வாறு சொல்கிறார், ஒருவன் என் வார்த்தைகளை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றாரு. அவருடைய செய்தியை மற்றும் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள எந்த மனிதனுக்கும் மரணத்தை அனுபவிக்க மாட்டான் என்று இயேசு அறிவித்துகிறாரு. இயேசுவை வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் ஜனங்களுக்கு ரட்சிப்பு அளிப்பது. ஆகவே யோவான் 10:10 இவ்வாறு சொல்லுகிறாரு, அதாவது நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று. பரிபூர்ணப்படுதல் என்றால் நித்திய ஜீவனை குறிப்பிடுகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு வாழ்க்கையின் முழுமையை கொடுப்பதே இயேசுவின் பணியின் சுருக்கமாகும். ஏனென்றால் பிசாசுடைய கிரியை அழிக்கவும் ஏதேன் தோட்டத்தில் உச்சரிக்கப்பட்ட பாவத்திற்கான தண்டனை நீக்கவுமே தேவகுமாரனாகிய நான் வெளிப்பட்டேன் என்று யோவான் 3:8 வெளிப்படுத்துகிறது. ஆகவே இயேசு தன்னுடைய வார்த்தைகள் கீழ்ப்படுவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை மார்த்தாளுக்கு வாக்குறுதியாக அளிக்கிறாரு. யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். ஆகவே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு சரீர மரணத்திற்கு அப்பாற்பட்ட நித்திய ஜீவன் உண்டு. மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த உலகத்திலே விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் ஒருபொழுதும் மறிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பழைய வாழ்க்கைக்கு மறித்து புதிய வாழ்க்கைக்கு உடனடியாக மாறுவார்கள். எனவே இயேசு ஒருவன் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். ஆமென்.